வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்சர். நிறைய பேர் அல்சர். என் ஃப்ரெண்டும் கூட நேற்று நான் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருந்தேன். வெறும் தயிர் சோறு மட்டும்தான் சாப்பிட்றான். நல்லா வசதி வாய்ப்பு உள்ளவன், வீட்டில் நல்லா விதவிதமாக செய்கிறாங்க. ஆனால் தயிர் சோறு மட்டும்தான் அவனால் சாப்பிட முடியுது. காரணம் கேட்டால் அல்சர். இதுக்கு ஒரு எளிய வழி இருக்குங்க. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு உள்ளுக்குள்ளார போகிறோம் புண்ணாகி போச்சுங்க. எதுவுமே சாப்பிட முடியாதுங்க. காலையில் நான் சாப்பிட்றதே இல்லைங்க. அது இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் வறுமையில் இருந்தோம். அதனால் இருக்கிற வீட்டில் இருக்கிற பழைய சோத்தை நாம திருட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுறதுன்னு இப்படியே இருந்து டீயை குடித்து ஸ்மோக் பண்ணி ஸ்மோக் பண்ணி புண்ணாகி போச்சு. இது அப்படியே நாளடைவில் நல்லபடியாக கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப புண்ணு இருக்கிறதுக்கு அதிகமாகி நான் மத்தியானத்துக்கு காலையில் சாப்பிட்றதே நினைக்கிறேன். இந்த மத்தியானம் சாப்பிட்டுக்குவேன். மத்தியானம் சாப்பிட்லாங்கிற நேரத்தில் வயிறு ஊப்பி போயிடுங்க. இந்த இவ்வளோ சோறு தான் திங்க முடியும். உள்ளார பூரா புண்ணாக இருக்கும். என்னடா இதுக்கு பண்ணுறது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வயசானவங்க அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. எங்கள் சம்சாரத்திட்ட மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு வாங்குங்க. நல்லா காய்கறி இருந்தாலும் வாங்குங்க. அதை 3ஆக பிரிங்க. ஒரு கட்டு எடுத்து அந்த 3ஆக பிரிச்சிங்களா அதில் ஒரு பாகத்தை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு கத்தி இருந்தால் கத்தியில் வச்சு பலகையில் வச்சு துண்டு துண்டாக நறுக்குங்க. இல்லை கத்திரிக்கோள் இருந்தால் கூட அப்படி நறுக்கலாம். அந்த காய்கறி வேறு எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு 2 அடி நல்லா அடிங்க சொல்லணும். அது அப்படியே இதாக ஒரு நார் சத்து மாதிரி வரும். நார் மாதிரி அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வலிச்சு விட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி திரும்பியும் அடிங்க. அடித்த வாட்டி அதை இறக்கி வச்சு கம்ப்ளீட்டாக அப்படியே கொட்டி ஒரு தேக்ஸா வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகம், கண்டிப்பாக சீரகம் போடுங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கிறப்பே அந்த ஸ்மெல் நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதை அடிச்சுட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தட்டி நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு இதை எடுத்து ஊற்றி நல்லா தாளிச்சு விட்டு இது தூக்கி அதில் ஊற்றி நல்லா இவ்வளோ பெரிய சொம்பில் நீங்கள் ஒரு அரை முக்கால் சொம்பு தண்ணி அதில் ஊற்றுங்க. ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க சுண்டி ஒரு டம்ளர் இவ்வளோ பெரிய டம்ளர் வந்துடணும். அப்போ அதை வடிகட்டி அதை ஒட்டி நல்லா பெரிய வடிகட்டி இருக்கு பாருங்கள். அது ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த வடிகட்டி 15 ரூபா தான் வரும். அது ஒன்று வாங்கி வடிகட்டி இப்படி வச்சுருந்தா தான் ஆறட்டும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சது யாருக்கு அல்சரும் டீ சாப்பிடக்கூடாதுங்க. டீ சாப்பிட்றது அல்சருக்கு பயங்கரமான நோயை திருப்பி புண்ணை உருவாக்கும். அப்போ அதை வடிகட்டி வச்சுட்டோமா அப்படியே வெதுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டில் காலையில் எழுந்திரிச்சு தண்ணியை குடிச்சிடுறோம். இது ஆறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் கழிச்சு ஒரே தம்பில் கடக்குன்னு அப்படியே குடிச்சோம். கடக்குன்னு நீங்கள் குடிக்கிற அவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் வெதுன்னு டீ குடிக்கிற மாதிரி குடித்தாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அது கஷ்டமாக இருக்குங்க. அப்படி குடிச்சிடணும்னு வச்சுக்கோங்க. பாத்ரூம் போங்க. பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுங்க. இது மாதிரி ஒரு 15 நாள் 5 கட்டு கீரை மொத்தம் கணக்கு செஞ்சு பாருங்கள். புண்ணு இப்போ கம்ப்ளீட்டாக ஆறி போயிடுச்சுங்க. எனக்குலாம் புண்ணே கிடையாதுங்க. இல்லைன்னா டைசின், ஜெலிசல் இது 2 வாங்கி வச்சு அது இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அதனால் டைம் ஆகி போச்சு. நாளைக்கு வேறு ஒரு